ஜெபித்த பிறகு யாக்கோபுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்குன்னு கேட்டால், தேவனை முகமுகமாக பார்க்கிற அனுபவம். நாம் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். இதுவரைக்கும் யாரை பார்த்தோமோ பிசாசுடைய கிரியைகளை கூட நம்ம பார்த்துருக்கலாம். இனி ஆண்டவர் நமக்கு யாரை பார்க்க போகிறோம்? விசுவாசிக்கிறோமா? நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோம். யாக்கோபும் ஜெபம் பண்ணார். தேவனை முகமுகமாய் கண்டேன்னு சொல்லி அதுக்கு ஒரு பேரெலாம் வச்சுட்டாரு. மறுநாள் வந்துச்சு, அண்ணன் வந்தார். அண்ணனும் தம்பி என்ன செய்கிறாங்க? இருவரும் அழுதார்கள். அப்பா மரண நாள் கொஞ்ச நாளைக்கு பின்னால் வந்து ஈசாக்குடைய மரண நாள். 2 பேரும் சேர்ந்து நல்லடக்கம் செய்தாங்க. அல்லேலூயா. நல்லடக்கம் செய்யனாலும் ஜெபம் பண்ண வேண்டியதாண்டு, இல்லைனா பொல்லாத அடக்கம் ஆகிக்கிற கூடாது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்னன்னு சொன்னால், நம்ம ஜெபம் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அது பிறகு நடக்கக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்கணும். நடக்கக்கூடிய காரியம் என்னன்னு சொன்னால், தேவனை முகமுகமாக பார்த்து ஆண்டவர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து முகமுகமாக பார்க்கக்கூடிய கிருபை ஆண்டவர் நிச்சயம் நமக்கு தருவார். கடைசியாக ஜெபத்துக்கு கிடைச்ச பதில், ஜெபம் முடிஞ்ச பிறகு என்ன நடக்கும்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கும்போது 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம். அன்னாளுக்கு ஒரே அழுகை. அன்னாள் வீட்டில் சாப்பாடு இருந்துச்சா இல்லையா? சரியான சாப்பாடு இருந்துச்சு. கவனிப்பு இருந்துச்சா இல்லையா? வீட்டுக்காரர் நல்லா கவனிக்காரு. ஆனால் அம்மாவுக்கு என்ன செய்ய முடியல? சாப்பிட முடியல. ஒரே அழுகை, ஒரே அழுகை. கடைசியில் ஒரு நாள் யோசித்தாங்க, இன்னைக்கு சர்ச்சுக்கு போயிடுவோம், பாரத்தை இறக்கி வச்சு ஜெபம்னு சொல்லி ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வெளியே போகும்போது அவங்க எப்படி வந்தாங்களா? 1வது அதிகாரம் 18வது வசனம் கடைசி. அப்புறம் அந்த அம்மா துக்கமுகமாக இருந்தது. இந்த 2 காரியமும் இதற்கு மேலான காரியமும் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். எல்லோரும் எளிமை நின்று ஜெபம் பண்ணுவோமா? எளிமை நின்று ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அவனை நம்மை ஜெபிக்க கொண்டு வந்த ஆண்டவர் சும்மா நம்மளை கொண்டு வரல. யாக்கோபு ஜெபித்தார். ஜெபம் மட்டும் சொல்கிறாரு, தேவனை முகமுகமாய் கண்டேன். இனி பிசாசை நான் பார்க்கக்கூடாதப்பா, சாத்தானுடைய கிரியைகளை நான் பார்க்கக்கூடாது. நான் ஆவியானவரை பார்க்கணும். ஆவியானவரை பார்க்கணும். ஆவியானுடைய சத்தத்தை நான் கேட்கணும். சத்தத்தை கேட்கணும். ஆவியானவர் எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யணும். இனி நம்ம ஜெபத்துக்கு பிறகு என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, கர்த்தரை முகமுகமாக பார்ப்போம். எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுவோம். நன்றி சொல்லுவோம்.